19 இடத்துல அடிச்சு கொண்டிருக்காங்க சார். என் பிள்ளை எத்தனை துடி துடிச்சிருப்பான் சார். விட்டுருங்க சார் விட்டுருங்க சார்னு சொல்லியிருப்பானே, அவனுக்கு அது கேட்கலையா சார்? உடச்ச கையே உடைச்சிருக்காங்க சார். என் தம்பி ஊனமுட்ட கையே உடைச்சு வச்சிருக்காங்க சார். லாக்அப் டெத் இது நம்மளே நினைச்சாலும் மாற்ற முடியாது போல. ஏன் அவங்களே நினைச்சாலும் அதை மாற்ற நினைச்சா கூட மாற்ற முடியாதுதான் நினைக்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கடந்த டிஎம்கே அரசுனா கூட நம்ம பேசியிருந்தோம். அஜித்குமார் அவர்கள் எந்த தப்பும் செய்யாதவரை அடிச்சு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதே இது இப்போ கன்னியாகுமரியில் சேர்ந்த ஒருத்தரை அதே மாதிரி பண்ணிட்டாங்க. சரி, அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் குட்கா வித்தாரு, 200 கிராம்ல மாட்டிருச்சு, அதனால கூட்டு போனாங்க, கூட்டு போய் அடிச்சுட்டு இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, அதுவும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பலவிதமா நியூஸ்கள் பரவிட்டு இருக்குது. நியூஸ்கள் பரவிட்டு இருக்கிறத விட இதான் நடந்திருக்கு. சரி, இது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தப்பு அதுக்கெல்லாம் அங்க போயிருமே. அவர் குட்கா வித்தாரு, அடிச்சுட்டாங்க, அவரு குற்றவாளி தானப்பா, அவரு கெட்டவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க எத்தனை பேர் சிகரெட் குடிக்கிறவங்க இருக்கிறீங்க, எத்தனை பேர் சரக்கு அடிக்கிறவங்க இருக்கிறீங்க, எத்தனை பேர் இந்த குட்காவை எடுத்துக்கிறவங்க இருக்கிறீங்க? அத்தனை பேரும் எடுத்துக்கிறோன்னு ஏதோ நியாயம் திரும்ப உட்காந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் வித்தாரு, தப்பு, அதுக்கான தண்டனையை கொடுக்கணும். அவரை எப்படிங்க அடிச்சு கொள்ளலாம்? நடந்திருக்கு. அதே மாதிரி கேட்டீங்கன்னா, இதுல முக்கியமா குட்கா வித்தவங்களையும் திருடாதவங்களை திருடன்னு சொல்லிட்டு பட்டம் கட்டி கொள்றவங்களையும் அதிகமா பார்த்து அவங்களதான் இந்த போலீஸ் அராஜகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அதிகமா நடந்துட்டு இருக்குது. இது யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒவ்வொருத்தவங்களும் போலீஸை மட்டும் கட்டுப்பாடு யார் எடுத்துப்பாங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் எடுத்துப்பாங்க. அவங்கதான் இது இது பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்கேயும் அதே மாதிரிதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் எடுத்திருக்காங்க. அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். நேரடி கட்டுப்பாட்டுல இருக்க போலீஸ் துறை தான் இதை மாதிரி பண்ணிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்கள அடிச்சு துன்புறுத்தி கிட்டத்தட்ட 15 இடத்துல முடிவு ஏற்பட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னங்க, என்ன தப்பு பண்ணிட்டாங்க பெருசா? அப்படி நீங்க கொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க யாரை பண்ணிருக்கணும்? யாரை இது நீங்க பண்ணிருக்கணும்? இங்க ஒரு சில பேர் கவனிக்க தவறுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சில்லற தப்பு பண்றவங்களையும் தப்பு பண்ணாதவங்களையும் என்னென்னமோ நீங்க ஏதாவது பண்ணி முடிச்சிடுறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த 3 வயசு பிள்ளைகளையும் 4 வயசு பிள்ளைகளையும் 2 வயசு பிள்ளைகளையும் இல்லைன்னா வெளியே நடமாட முடியாது அந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்றவங்களையும் எப்படி சொல்றது, அவங்களாம் அரக்கன்கள். அவங்க எல்லாம் உள்ள இருக்கவே கூடாது. அந்த பூமியில வாழ தகுதி இல்லாதவனெல்லாம் கொஞ்சம் குழாவி அவனுக்கு ஒரு மூஞ்சு மறைச்சு அவனுக்கு இப்ப போலீஸ் புடை சூழ அவனை கூட்டு போவீங்க. அவனை எதுவும் பண்ண மாட்டீங்க. அவனை இந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் பண்ண மாட்டேங்க? இது வரைக்கும் அப்படி ஒரு கேஸ் எங்கேயாவது பதிவா இருக்குதா? இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி ஒரு 3 வயசு பிள்ளை ஏதோ பண்ணிட்டான், பண்ணவனை இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? அவனை மட்டும் புடை சொல்ல கூட்டு போறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 பேரோட போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து ஒரு பொள்ளாச்சி சம்பவம் ஒன்று நடந்துச்சு. பயங்கரமா ஒன்று பூமாயி பேசப்பட்டுச்சு. அவர் நல்ல அந்த அரசியல்வாதி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இப்ப பின்னாடி போலீஸ் எல்லாம் புடை சொல்ல அழகா கையை காமிச்சிட்டு போறாரு. என்ன பண்ணீங்க நீங்க? அப்போ நீங்க யாருக்கிட்ட இங்க உங்க வீரத்தை காட்டணும், யாருக்கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்றது இங்க இந்த போலீஸ் கிட்ட இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா லாக்அப்ல இந்த மாதிரி நடக்கிறது பாவப்பட்டவங்களும் இந்த சில்லற கேஸ்ன்னு சொல்லுவாங்க, பட்டி கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பட்டவங்களை மட்டும் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்குது. மிகப்பெரிய தப்பு பண்ணவங்களாம் வெளியே விட்டு சாதாரணமா போப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்து அனுப்பிடுறீங்க. இல்லைன்னா உள்ள உட்காந்துட்டு நல்லா சாப்பாடு போடுறீங்க. அவங்களாம் டச்சே பண்ண மாட்டீங்க. ஏன் ஒவ்வொரு கேஸும் அப்படியே மூடி மறைச்ச மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. இங்க டிஎம்கே அரசு மாறிடுச்சு, டிவிகே வந்துருச்சு, மாற்றம். பட் அதே தான் நடந்துச்சுன்னா அப்போ எப்படிங்க இதுக்கு முட்டு கொடுக்க முடியும்? இங்க நான் டிவிகேக்கு ஆதரவா நிறைய பேசியிருக்கிறேன். அதே டைம்ல இந்த மாதிரி நடக்கும்போது தப்பா இருக்குதுல்ல? சொல்லலாம், குட்கா வித்தவர் எப்படி இருந்தானே இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். பல பேர் உயிரையும் அவர் எடுக்கிறவர் தானே, அவர்னால இங்க போடுறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். பட் இங்க நான் ஒண்ணு கேட்கறது என்னன்னா, அதாவது எனக்கு இப்போ இந்த குட்கா வித்தாரு அதனால இப்படி நடந்துச்சு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல வரல. பட் இந்த ஆப்போசிட் நீங்க சைடு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளையில இருந்து மிகப்பெரிய கொடூரத்தை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏங்க நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் தான் என்னோட ஆதங்கமா இருக்குது. மீண்டும் ஒரு சிறை மரணம். நாகர்கோயில சேர்ந்த சபரிவர்மன் அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி அண்ணனை இன்னைக்கு நம்ம எல்லாரும் இழந்திருக்கோம். 200 கிராம் குட்கா வச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு கேஸ்ல 10ஆம் தேதி கைது செய்யப்படுறவர் நீதிமன்ற காவல்ல 13ஆம் தேதி பிணமாக உறவினர்களிடம் கொடுக்கப்படுறாரு. இன்னைக்கு அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிக்கும் போது நெஞ்செல்லாம் பதப்பதைக்குது. பல இடங்கள்ல காயம், முட்டி உடைக்கப்பட்டிருக்கு, கால்கள் கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? இப்போ யாரும் இதை பத்தி பேசலாம். டிவிக்கில இருக்கவங்க பேசலாம், டிஎம்கேல ஒரு சில பேர் பேசலாம், ஏடிஎம்கேல பேசலாம், பிஜேபியில பேசலாம். ஏன் உலகத்துல யாருனாலும் இந்த டாபிக் எடுத்து பேசலாம். ஏன்னா யாருனாலும் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு, அநியாயம் நடந்துருச்சு, அது நடந்துச்சுன்னு உட்காந்து பேசலாம். இது பப்ளிசிட்டிக்காகவும் பப்ளிசிட்டி பைத்தியத்தாக்காகவும் இந்த மாதிரி நம்ம இப்ப பேசணும் அப்படின்னு சொல்றா பேசலாம். 5 வருஷம் நீங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? குரங்குக்கு பேன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா?
5 வருஷம் இதெல்லாம் வந்து இந்த ட்ராமா குயின், புரியுதா உங்களுக்கு? இது வந்து என்னன்னா நம்ம வந்து பப்ளிசிட்டியா இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நம்ம ஒரு போடு போட்டால் தான் உண்டு. இதெல்லாம் எப்படின்னா இந்த சில்லற கேஸ் மாதிரி, அதாவது விஜய் அவர்களை பிடிச்சே நம்ம வந்து இது பண்ணணும்ட்டு 5 வருஷம் இது பெருசாக பேசுறது என்னன்னா, மக்களுக்காக நாங்கள் போராடுறோம், மக்களுக்காக நாங்கள் நின்னோம். மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? மக்களுக்காக நீங்க என்ன பண்ணி கிழிச்சீங்க? கடந்த 5 வருஷமா மக்கள் எவ்வளவு அவஸ்தைப்பட்டாங்களா? இதே அஜித்குமார் அவர்களுக்கும் இதே நடந்துச்சிடலாம். அப்பெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க? நீங்க புடுங்கறதுக்கு எங்கேயா போயிருந்தீங்களா? ஏதாவது புல்லு புடுங்க போயிருந்தீங்களா? அப்படின்னு நான் கேட்கலக்கா, உங்க கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்குறாங்க. அப்படி கேட்டீங்கன்னா நீங்க வல்கரா பேசிட்டாங்க, என்ன தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்றேன். வல்கரா பேசணும்னு விட்டுருங்க, இப்படி புல்லு புடுங்க போனியான்னு கேட்டா கூட உங்களுக்கு வல்கரா தான் தெரியும். ஏன்னா உங்களோட ரத்தமே எப்படி இருக்குதுன்னா, ஒரு சார்புல பேசணும், ஒருத்தரையே அடிச்சு நம்ம முன்னேறணும் அப்படின்னு மட்டும்தான் இருக்கே தவிர, சுயநலமாகவும் சுயநலத்துக்காகவும் இதுக்காக மட்டும்தான் எனக்கு தோணுது. நீங்க வந்து கடந்த 5 வருஷமா நீங்க இதே கொஸ்டினோ, யாருக்காவது ஒரு அவதூறு தப்பு நடந்தாலோ ஏதாவது கொஸ்டின் நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களை பாராட்டி இருக்கலாம். பட் நீங்க 5 வருஷமா ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இப்ப ஏதோ அந்த 5 வருஷத்துல எதுவும் நடக்காத மாதிரியும் இப்ப நீங்க நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி பிடிக்கிறதும் வந்து ரொம்ப கேவலமா அருவருப்பா இருக்கு. இதே மாதிரி இந்த சில்லற கேஸ் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு மக்கள் கையில நான் விட்டுறேன். பட் இது இந்த காட்சிகள் மாறினாலும் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாற போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா குட்கா வித்ததுக்காக இப்படி ஒரு இது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. மேபி அவங்களுக்குலாம் ஏதாவது முன்னாடி பிரச்சனை இருந்துச்சா, இல்லைன்னா வந்து இவர் ஏதாவது வாயை விட்டார் அப்படிலாம் தெரியாது. பட் இங்க இதோட மிகப்பெரிய அரக்கன்களால் நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க நீங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்க மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு பயம், அவ்வளவுதான். இந்த போலீஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்க மேல கை வைக்கிறதுக்கு நீங்க பயப்படுறீங்களா, இல்லைன்னா அவங்க பின்னாடி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சும் எல்லாம் விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.